ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெர்சடைல் சமையல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சண்டே ஸ்பெஷல் நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மட்டன் சுக்கா தான் பார்க்க போகிறோம். இது ரெஸ்டாரண்ட்டை விட நம்ம வீட்டிலே பண்ணுறதுனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையானதுன்னு பார்க்கலாம். 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன், 2 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை, ஒரு கொத்து கருவேப்பில்லை. இது கூடவே மசாலா பொருட்கள் என்னென்ன சேர்க்கணுங்கிறதையும் எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் பார்த்துடலாம். 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 150 கிராம் சின்ன வெங்காயத்தை 2 நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு தக்காளியும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 பச்சை மிளகாவையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 400 கிராம் மட்டன் எடுத்து அதில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூளும் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். மட்டனுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு அரை மணி நேரம் வேக வைங்க. 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ பார்க்கலாம். பாருங்கள், 80% நல்லா வெந்துருச்சு. இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், நம்ம மூடி போட்டு வைக்கலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு, பார்க்கலாம். பாருங்கள், மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா வெந்து வந்திருக்குன்னு. இப்போ நம்ம மட்டனில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம மட்டன் சுக்கா ரெடி பண்ணுறதுக்கு பேன் வச்சு அதில் 50 ml நல்லெண்ணெய் ஹீட் பண்ணியிருக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்க்கறதுனால வாசனையாகவும் சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணுறதுனால டேஸ்ட்டாகவும் இருக்கும் மட்டன் சுக்கா. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா வதக்குங்க. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கலாம். பாருங்கள், லைட்டாக கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளியும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்குங்க. பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மசாலா வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம வேக வச்ச மட்டனை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த மட்டன் சுக்காவுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள்.
பாருங்கள் மசாலா ஃப்ளேவர் எல்லாம் நம்ம வேக வச்ச மட்டனில் எல்லா பக்கமும் கோட்டிங் பட்டு சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம கடைசியாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்குங்க. பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம கடைசியாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.